தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் இராணுவ விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட 3 பேர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பல்வேறு கட்சியினர் இது குறித்து விசாரணை நடத்தி இதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வேலை மற்றும் நிவாரணம் வழங்குவதாக ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் அறிவித்தது. இந்நிலையில் நாட்டை பாதுகாக்கும் இராணுவத்தினர் குடிமக்களை தாக்கும் தவறுகள் நிகழ்ந்துவிடக் கூடாது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ராஜோரியில் இராணுவ வீரர்களிடம் பேசிய ராஜ்நாத் சிங், நீங்கள் தான் நாட்டின் பாதுகாவலர்கள். எத்தகைய போரிலும் ஈடுபட்டு வெற்றியடையும் திறன் நம்மிடம் உள்ளது. நாட்டை பாதுகாக்கும் பொறுப்பை தாண்டி குடிமக்களின் மனங்களை வெல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் உங்களின் தோள் மீது உள்ளது. நீங்கள் இதற்கு முயற்சிக்கிறீர்கள், ஆனால் சில நேரங்களில் தவறுகள் நிகழ்ந்து விடுகின்றன. இராணுவத்தினர் நாட்டின் குடிமக்களை தாக்கும் சம்பவங்கள் நிகழக்கூடாது என ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தினார்.